ஒரு நல்லாச்சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசுறதை வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாவது உணர்ந்து பொறுப்போடு சொல்ல வேண்டாமா? பல பேர் குடிசத்தில் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே பெரிய ஆலய அதிபர்கள் தான் சாராயம் காய்ச்ச வேண்டுமா, நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு சாராயம் வெடித்தால் இந்த போலீஸ் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா? கடந்த 15ஆம் தேதி பெரிய தாளையில் சீமான் வெட்ட வெளியில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குறதாக அவர் சொல்றார். அதுக்கு முதல்ல வழக்கு போடணும், அவரை கைது செய்யணும். அது காரணம், அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை, இது சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில் ப்ரொமோட் பண்ணுற. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்கக்கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியும். அப்போ இந்த மக்களை நிரந்தரமாக கள்ளை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்குதா? நீ கல்லை இறக்குறது மட்டும் இல்லாம போலீஸ் அருவாள் வெட்டுன்னு எடுத்து காட்டின என்ன? இதுக்கெல்லாம் நாங்க ஒரு காலத்திலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். சீமான் தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலையில் வரும், திருத்தப்படுவார்.